வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் உண்மை நிலையை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவும் மனு தாக்கல் செய்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கிறது என்றும் விமர்சித்திருக்கிறார். தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுவோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்போம். என்ன அவளுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க, ஏன் அலறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஏதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. தேர்தல் நேரத்தில் கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. எஸ்ஐஆர் வந்து விட்டார். அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தியை பரப்பி வர்றாங்க. போகும்போது ஆளுங்கட்சி ஆமாமா நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமா வாங்கிக்கிறாங்க. அதை நாங்க அதைத்தான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்க கருத்து தெரிவிப்போம். ஆக இல்லவர்களுடைய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க வேண்டும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை முடிப்பதற்கு காலதாமதம் ஆகாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சியினர் இந்த விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சாடியுள்ளார். ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PLO அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க. அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒப்படைக்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. இப்போ 5 நாளில் கொடுத்துறாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பாகத்திற்கு சுமார் 1200 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் 300 வீடு தான் இருக்கும். அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி 300 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். 6 மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கும் சூழலில் எஸ்ஐஆர் முறையை நடத்தினால் குழப்பமே ஏற்படும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எஸ்ஐஆர் தற்போது தேவையற்றது என்று கூறினார். உங்க ஓட்டே எந்த அளவுக்கு இருக்குதுன்றத ஒவ்வொருத்தர் கேட்டாதான், தனிப்பட்ட முறையில் கேட்டாது தெரியும். காரணம், இந்த BLOs என்று சொல்லப்படுகிறவர்கள் தமிழ்நாடு அவர்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல. இதை பத்தி அவங்களுக்கே தெரியல. எந்த ஃபார்மை கொடுக்கணும் என்னன்றதே தெரியாம அவர்கள் இருக்கிறார்கள்.